யாரையும் பிரிச்சு பார்க்காம இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆளா வந்து நிக்கிறீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. அத்தை, அப்படியே இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். சொல்லுங்க மாப்பிள்ள. இதே மாதிரி பாபு ஃபேமிலிக்கும் ஜாமீன் வாங்கி கொடுத்து அவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அத்தை, இப்பயே கூட வக்கீல கூப்பிட்டு கொஞ்சம் எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மாப்பிள்ள, ஏற்கனவே அவங்க இந்த 2 ஃபேமிலிக்குள்ளேயும் முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரே வக்கீல வச்சோம்னா அது தப்பா போகும். அதுக்கு பதிலா வேற வக்கீல பாத்துரலாம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரிங்க. அந்த வக்கீலோட அட்ரஸை நான் தரேன், அவங்கள போய் பார்க்க சொல்லுங்க. சரிங்க. விடுங்க மாப்பிள்ள, எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நான் வந்ததே திவ்யா ஃபோன் பண்ணி மதி விஷயத்த சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. அத பத்தி மதிக்கிட்ட பேசலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா போலீஸ் அது இதுன்னு என்னென்னமோ நடந்துருச்சு. என்ன மதி, நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயும் அப்புறமா நீ இப்படி பண்ணா எப்படி? திவ்யா எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா? இத பார், நீ எதுக்கு இப்ப தனி வீடு போகணும்னு சொல்ற? உன்னை யார் என்ன சொன்னா? யாருக்காகவும் இல்ல, நான் அதான் போகணும்னு முடிவு பண்ணேன். இப்ப இது தேவையா? அனாவசியமா பிரச்சனை வருது இல்ல? இதுல அடுத்தவங்க மேல தேவையில்லாம பழியும் வருது இல்ல? மாப்பிள்ள ஒரே ஆள் அங்கேயும் இங்கேயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நான் வேற உங்க அப்பா பேர்ல கடைய ஆரம்பிச்சிட்டேன். நிம்மி வீட்டுக்காரர் தான் பாத்துக்கிறாரு. இருந்தாலும் எங்களுக்கு அது சம்பந்தமா எதுவுமே தெரியலன்னு இவரை கூப்பிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கோம். மாப்பிள்ள ஷியாமோட சேர்ந்து கம்பெனியை பாப்பாரா, இல்ல கடையை கவனிச்சுப்பாரா, இல்ல வீட்டு பிரச்சனை யோசிச்சுட்டு இருப்பாரா? ஏமதி, நீ தானே வீட்டுக்கு மூத்த பொண்ணு, நீ தானே பொறுப்பா இருந்துக்கணும். நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாருங்க, நீங்க கஷ்டத்துக்கு உதவி பண்ண வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? நான் தனியா போனுங்கிறது நான் எடுத்த முடிவு. யாருக்கும் கெட்ட பேர் வரணுங்கிறதுக்காக நான் இது பண்ணல. சும்மா ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கிட்டு இருக்காதீங்க. நான் தனி வீடு பார்த்துட்டு போறதுல எந்த மாற்றமும் இல்ல. மன்னிச்சுக்கங்க மாப்பிள்ள, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட்டு இருக்க கூடாது. இந்த அவமானம் எனக்கு தேவைதான். திவ்யா போன் பண்ணி வருத்தப்பட்டாளேன்னு மனசு கேட்காம வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? இத பாரு திவ்யா, இனிமே உங்க வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, கண்ணை கசக்கிக்கிட்டு எனக்கு போன் பண்ற வேலை வச்சுக்காத. இனிமே உங்க வீட்டுல என்னென்ன என்ன ஏதுன்னா ஏது, அவ்வளவுதான். ஐயோ, நான் வரேன். கொஞ்சம் சொல்றது கேளுங்க. நடராஜ், சமந்தி, சமந்தி, கொஞ்சம் நில்லுங்க சமந்தி. என்னம்மா அது? இந்த மதி ஏன் இப்படி பண்றா? எடுத்து சொல்லி புரிய வைமா. பாப்பா, இங்க இந்த துரமக எங்க படுத்துட்டு இருக்கா? பேஷண்டா? அது என்ன செண்டா எனக்கு என்ன தெரியும்? பேஷண்ட் நேம் சொல்லுங்க மேடம். அதெல்லாம் இப்ப எதுக்கு? பாலிடால் குடிச்சிட்டு வந்து ஒருத்தி இங்க படுத்துட்டு இருக்கா. அவ இப்ப எங்க இருக்கா? எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லாரும் படுத்துதான் இருப்பாங்க. அப்ப நீ ஏன் நின்னுட்டு இருக்க? என்னம்மா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? இந்த துரமக நித்யா எங்க இருக்கான்னு கேட்டேன். உன்னால சொல்ல முடியுமா முடியாதா? ஐசியூல இருக்காங்க. பாத்தியா,
என்ன தைரியம் பாத்தியா? இப்ப கூட அவ ஐஸ் தின்னுட்டு இருக்காளா? மா அவசர வார்டுல இருக்காங்கம்மா. அவ பிரசவ வார்டுல கூட இருக்கட்டும், நான் அவளை பார்க்க வரல. அவ ஆத்தால அப்பனும் எங்க இருக்காங்க? நேரா போய் ரைட்ல கட் பண்ணுங்க. என்னது? அங்க போங்க, இருப்பாங்க பாருங்க. ஐயே, என்னம்மா என்ன அப்படி பாக்குற? ஆ? என்னமோ என் மருமகளை பத்தி தப்பு தப்பா பேசுனியாமே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஆ? என் மருமக மேல குறை இருந்தா அதை பத்தி நாள்ல கவலைப்படணும். நீங்க யார் அதை கேட்கறதுக்கு? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேட்டுட்டு போலான்னு முடிவோட தான் நான் வந்திருக்கேன். இத பாரு, இருக்கிற ஆத்திரத்துல நான் உன்னை கொன்னாலும் கொன்னுடுவேன். மரியாதை எங்க இருந்து போயிடு. ஐயா, இந்த மிரட்டலாம் என்கிட்ட வேண்டாம். என்ன பார்த்தா வேட்டி கட்டின ஆம்பளை கூட வெளத்து போயிடுவாங்க தெரியுமா? உன்கிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. மரியாதையா போயிடு. நானும் ஒண்ணு உங்க வீட்டுல வந்து சம்பந்தம் பேசுறதுக்காக வரல. எதுக்கு என் மருமகளை பத்தி பேசுனீங்கன்னு கேட்டு போலாம். இல்லடி, விட்டா பேசிட்டே போற. அதான் போன்னு சொல்றல, மரியாதையா போயிடு. இல்லனா கொன்னுடுவேன், தெரிஞ்சுக்க. போடி வெளியே. இங்க பாரு, இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவ இந்த பாஞ்சாலி இல்ல. நான் நினைச்சேன்னா அவங்க எல்லாரையும் என்ன பேச்சு பேசுற? ஏதாவது பேசுற மிதிச்சு கொண்டே கொண்டு ஜாக்கிரதை. மரியாதை படிக்கிறது போ. போடிங்கறல. பேசுற பேச்சு பெரிய இவ்வளாட்டம். என்னம்மா அது? இவ்வளோ சேர் இருக்கு, கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் என்ன தூக்கு விடுப்பா. ஏய், என்ன பாக்குற? கண்ணை நோட்டிடுவ. போடி வெளிய. கூட்டு போடா அவளை. போங்க. போ. என்னமாச்சு? ஒன்னும் இல்லப்பா, சம்மந்தி வீட்டை பத்தி பேசலான்னு வந்தேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. எட்டி இடுப்பு மேல வச்சு என்ன கீழே தள்ளிட்டாப்பா. எதுக்குமா இங்க வந்தீங்க? ஏற்கனவே அவங்க வெறி பிடிச்சு அலையிறாங்க. யார் கிடைச்சாலும் கை நீட்டுறாங்க. நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகல. வாங்க. ஐயோ வாப்பா. ஐயோ ஐயோ ஐயோ. என்னமாச்சு? படுவாவி பையன் கீழே தள்ளி விட்டு என் இடுப்பை உடைச்சிட்டானே. இவன் விளங்குவானா? நல்லாவே இருக்க மாட்டான். இவன் குடும்பமே விளங்காது. ஐயோ. வேணும்னா டாக்டர் பார்த்துட்டு போயிடலாமா? வேண்டாப்பா, இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு வசதி இல்லப்பா. வேண்டாப்பா. என் பையனை நான் விரட்டி விட்டுட்டேன். என் மருமக என்ன சேர்த்துக்கல. காசுக்கு நான் எங்கப்பா போவேன்? ஐயோ இருந்தாலும் இப்போ கூட என் மருமகளுக்காக தான் நான் சண்டை போட இங்க வந்தேன். ஐயோ ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுங்கம்மா, டாக்டர் பார்த்துட்டே போகலாம். பணத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் காசெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா. வீட்டில் போய் சுடு தண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்தா சரியா போயிடும். நீ வா. சரி வாங்கம்மா போகலாம். வாப்பா, வா போகலாம். பார்த்து வாங்கம்மா. ஐயோ ஐயோப்பா. ஐயோ அம்மா. தம்பி, எனக்கு ஒரு உதவி பண்ணுவியாப்பா? சொல்லுங்கம்மா. நான் என் மருமகளுக்காக தான் இங்க வந்து சண்டை போட வந்தேன். தயவு செஞ்சு மதிக்கிட்ட இதெல்லாம் சொல்லிடாதப்பா. அதை சொல்ல போனா அப்புறம் இந்த ஆளை என்ன தள்ளி விட்டதெல்லாம் அவகிட்ட சொல்லணும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, இங்க நடந்ததெல்லாம் மதிக்கிட்ட சொல்லிடாத. சரிம்மா, நான் எதுவும் சொல்ல. என்னம்மா? ஏன்பா, மதிக்கிட்ட உண்மையிலே இங்க நடந்ததெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டியே? என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் வேணும்னா சத்தியம் பண்ணட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் தம்பி. நல்ல விஷயம் தானே, இதெல்லாம் சொல்லணும்னு உனக்கு தோணும். நீங்க தான் சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்களே. சரிதான். இந்த காலத்துல பிள்ளைங்களாம் பெரியவங்க பேச்ச மதிக்கிறீங்களா என்ன? நான் அப்பெல்லாம் இல்லம்மா, யார் சொன்னாலும் கேட்பேன். அட கிராதகா, ஏன்டா இப்படி போட்டு என்ன சாவடிக்கிற? சரிப்பா, உனக்கே தோணுச்சுன்னா சொல்லிடு. வேற என்ன பண்ண முடியும்? தம்பி, என்னால நிக்க கூட முடியலப்பா. ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏத்தி விட்டுறியா?
வாங்கம்மா. வாப்பா வா. ஐயோ. ஆமா ஏன் தம்பி நீ எதுக்கு நம்ம எதிரிங்க இடத்துக்கு வந்திருக்க? நித்யாவுக்கு சரியாயிடுச்சான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. ஆஹா. அவளுக்கு உடம்பு நல்லானாதான் எல்லாருக்குமே நிம்மதி. சரி சரி. தம்பி இதோ இந்த ஆட்டோலயே போயிட்டுமா? சரி. சரி சரி. அப்புறம் பணம் மறந்துட்டு வந்துட்டேன். நான் கொடுத்துறேம்மா. ஆனால் அவசரவாக்கம் போகணும். எவ்வளோ ஆகும்? 100 ரூபா ஆகும். கொடுப்பா, நான் போற வழியில சில்லறை மாத்தி கொடுத்துட்றேன். இந்த பாரு, அப்புறம் மதிக்கிட்ட மறக்காம சொல்லு, அம்மாக்கு நான் தான் பணம் கொடுத்து ஆட்டோல ஏத்தி விட்டேன்னு. இதெல்லாம் எதுக்குமா? இல்ல தம்பி சொல்லு, இதை சொன்னாதான் நான் அதை சொல்ல முடியும். எதை சொல்லணும்? இதைத்தான்ப்பா சொன்னேன். அப்புறம் மதிக்கிட்ட மட்டும் சொல்லிடாதப்பா. வரட்டா? அப்பா வரேன் தம்பி, மதிக்கிட்ட சொல்லிடாத. போப்பா. என்னப்பா இது? இப்படியே இருந்தா எப்படி? அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லு. உங்க அப்பா கிட்ட சொல்லி செய்ய சொல்றேன். நம்ம பேச்ச கூட கேட்காம சுந்தரி அம்மா பேச்ச கேட்டு ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறானேன்னு முதல்ல எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. ஆனா ராஜி மாதிரி ஒரு பொண்ணு நாங்களே தேடி இருந்தா கூட கிடைச்சிருக்காது. அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு கூட எந்த குறையும் சொல்ல முடியாது. மனசுக்கு நிறைவா தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு கனவுல கூட யாரும் யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த வீட்ல ஒருத்தரை கூட விடாம அத்தனை பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. படுபாவி, அவன் நல்லாவே இருக்க மாட்டா. மா, கோவத்துல கூட அந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா. நித்யா உயிரோட இருந்தா மட்டும்தான் அவங்க எல்லாரையும் வெளியே கொண்டு வர முடியும். இல்லைன்னா ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஜெயிலே இருக்க வேண்டியதான். அந்த கடங்காரர் இப்படியா பண்ண வச்ச? இங்க பாரு ஷியாம், சம்மந்தி வீட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தங்கமானவங்க. ஒருவேளை நமக்கு இப்படி நடந்திருந்தா அவங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்க. எப்படியாவது அவங்கள வெளியில கொண்டு வர வழியை பாருப்பா. அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அநேகமா நாளைக்குள்ள லாயர் ஜாமீன் கிடைச்சிடும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கேஸுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணமா? அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதி. இது எப்படியாவது நல்லபடியா முடிய அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன்ப்பா. ஜாமீன் கிடைச்சா மட்டும் போதாதுமா. மற்ற எல்லாமே நித்யா கையில தான் இருக்கு. நித்யா ரோட்ல மயங்கி கிடந்தப்போ நான் தான் அவளை தூக்கி ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டேன். போலீஸ்கிட்ட அவங்க எல்லாரும் பற்றி தெளிவாக மாட்டி விட்டா. நித்யா உயிரோட வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் அவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும். திரும்பவும் வந்து பொய் சொன்னா ரொம்ப கஷ்டம். இவங்களை காப்பாற்ற முடியாது. என்னப்பா இப்படி சொல்ற? ஆமாப்பா, நான் செத்தாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாரும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினச்ச பொண்ணு உயிரோட வந்து அவங்களை சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னவோ மாமா வீட்டில் எல்லாரும் அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்படிலாம் சொல்லாதப்பா. கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும். அட போங்கப்பா. அவங்க என்னப்பா பண்ணாங்க? எதுவுமே பண்ணாம ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தர்மம் ஜெயிச்சானா நாசமா போனாங்க. இல்லப்பா, ஏன் அனுபவத்தை வச்சு சொல்றேன். தப்பு பண்ணவங்க நல்லா வாழ்ந்ததே கிடையாது. நல்லது செய்யறவங்களும் அப்படியே தானே இருக்காங்க. கஷ்டம் வரும்போது கோபத்துல இப்படி பேசுறோம். உண்மையிலேயே அவங்க விஷத்தை நித்யா வாயில ஊத்தல இல்ல. என்னப்பா விட்டா நீங்களே போய் நித்யாக்காக சாட்சி சொல்லுவீங்க போல இருக்கு. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அவங்க ஊத்தல இல்ல. இல்ல, ஆனா உங்க எல்லாரோட கைரேகையும் அந்த பாட்டில் பாய்ஞ்சிருக்குப்பா. அட, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுண்டா. அந்த பொண்ணு விஷத்தை குடிச்சிருக்கான்னா யாரு கடையில போய் வாங்கிருப்பா? ஒண்ணு அந்த பொண்ணு வாங்கியிருக்கணும், இல்ல அவ ஃப்ரெண்டு யாராவது வாங்கியிருக்கணும். கரெக்டுப்பா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், விஷத்தை எல்லா கடையிலயும் விற்கிறது இல்ல. அந்த பொண்ணோ இல்ல அவ ஃப்ரெண்டோ தான் விஷத்தை வாங்கியிருக்காங்கன்னு நிரூபிச்சுட்டா இவங்க மேல தப்பு இல்லைன்னு ஆயிடும். சூப்பர்ப்பா, சூப்பர். இப்போ அவங்க எல்லாரையும் வெளியே கொண்டு வந்துட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுப்பா. மா, காஃபி போட்டு எடுத்துருவாங்களா? இதோ இப்பயே போட்டு தரேன்ப்பா. இப்பவும் சொல்றேன், உண்மைதான் ஜெயிக்கும். நம்பிக்கையோட இரு.
அப்சரா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. ஏன் கிட்ட சொல்ல மாட்டியா? உன்கிட்ட தான் சொல்லணும், ஆனா எப்படின்னு தான் தெரியல. ச்சே, அவன் வந்து சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டான். இப்ப நான் தான் தலையை பிச்சுட்டு நான் உட்கார்ந்துட்டு கிளம்புறேன். இருக்கேன். ஏய், பின்ன என்ன? தெளிவா பேசுறதா இருந்தா பேசு, இல்ல நான் கிளம்புறேன். உட்காரு வா. ஆக்சுவலி உங்க அண்ணன் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டி. அப்பாடா, பரவாயில்லையே, நல்லா தைரியசாலியா தான் இருக்கான். என்ன விளையாடுறியா? இதுல விளையாட என்ன இருக்கு? என் அண்ணன் ஒண்ணும் பொறுக்கியோ இல்ல தீவிரவாதியோ இல்லையே. அப்புறம் உன்ன மாதிரி ஒருத்தி என் அண்ணனுக்கு வைஃபா வரது எனக்கு சந்தோஷம்தான். என்னை பத்தி உனக்கு தான் முழுசா தெரியும்ல. எங்க அண்ணனுக்கு கூட முழுசா தெரியும். எங்க பாரு அப்சரா, நான் தான் நல்லவன், உன்னை நிறைய தெரிஞ்சுக்கிட்டவன், உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன், உன்னை ரொம்ப லவ் பண்றான்டி. அவனை விட உன்னை நல்லா வச்சு பாத்துக்க முடியாது. அப்படி யாராவது இருக்காங்களா சொல்லு. இப்ப நந்தாவா வேற ஆளாங்கிறது பிரச்சனை இல்ல. என் வாழ்க்கைக்குள்ள இன்னொருத்தன் வரவே முடியாது. சும்மா லூசு மாதிரி பேசாத அப்சரா, எனக்கு கோவம் தான் வருது. சஞ்சய் அவனை விட்டுட்டு போயிட்டான், நீயும் அவனை விட்டுட்டு வந்துட்ட. அப்புறம் என்னடி? எதுவா இருந்தாலும் என் மனசாட்சி என்கிட்ட தானே இருக்கு. அதை கழட்டி வச்சாதான் நான் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடியும். சஞ்சய் லவ் உண்மையா பொய்யா, அவன் என்னை ஏமாத்தினானா இல்லையா, இது எல்லாத்தையும் தாண்டி நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திருக்கேன். அந்த கில்ட்டி கான்ஷியஸ் இப்பவும் என் மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்கு. அவங்க அப்பா பண்ண தப்புக்கு பழி வாங்கணும் தானே அப்படி பண்ண. அதுக்கு நான் அவங்க அப்பாவை தானே பழி வாங்கியிருக்கணும். அவன் என்ன பண்ணா? இப்ப என்ன மறுபடியும் அவன் கூட சேர்ந்து வாழ்ற ஐடியால இருக்கியா? நிச்சயமா இல்ல. அப்படி ஒரு ஐடியா இருந்திருந்தா நான் அவன் வீட்டை விட்டே வந்திருக்க மாட்டேன். சட்டப்படி நான் அவன் பொண்டாட்டின்னு சொல்லி அங்கேயே வாழ்ந்திருப்பனே. சட்டம் போட்டு குடும்பம் நடத்துறதுக்கு பேரு வாழ்க்கையா சிந்து? இனி என் லைஃப்ல சஞ்சயும் இல்ல, நந்தாவும் இல்ல. சிந்து, எனக்காக ஒரு உதவி பண்றியா? நந்தா கிட்ட என் பொசிஷன் எடுத்து சொல்லி நான் யாரையும் காதலிக்க முடியாதுங்கிறது அவனுக்கு புரியவே. ப்ளீஸ். சாரி அப்சரா, அது என்னால முடியாது. ஒன்னாலே அவன்கிட்ட சொல்ல முடியாதுன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? என்னடி இப்படி சொல்ற? நந்தா உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு உனக்கு தெரியாதுல்ல, எனக்கு தெரியும். அவளை போய் லவ் பண்ணி தொலைச்சிருக்கியே, நீ ஒரு பைத்தியக்காரன்டா, அவ உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாடான்னு நான் போய் எப்படி சொல்ல முடியும்? அவன் உடைஞ்சு போறதை என்னால பார்க்க முடியாது அப்சரா. உனக்கு அவனை பிடிக்கலன்றத நீயே சொல்லிடு.